ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை டீச்சர். இந்த வீடியோ இப்போ நான் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேறு வீடியோ எப்படி உங்கள் மிதிச்சு இல்லை பிடிச்சவங்க மிதிச்சு வேறு லைசன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் ஆப் இல்லாதவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் இந்த லிங்க் சென்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அடுத்தது இந்த வீடியோக்கான புக் மார்க் செக்யூரிட் ஒரே ஃபைலை கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு இந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் டெஸ்ட்டில் எல்லாம் இருக்கும். டெஸ்ட்டில் நார்மல் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபான்ஸ் வேணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இருக்க நிறைய ஃபான்ஸு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. அடுத்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆட் யுவர் இமேஜ்னு வரும். அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ கிராப் பண்ணி தான் போகணும். அப்படியே போட்டால் ஃபோட்டோ ஃபுல்லாக வரைஞ்சிடும். எப்படி கிராப் பண்ணது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குரூப் 1 குரூப் 2 இருக்கும். அது குரூப் 1 மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப் மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அடுத்தது டெஸ்ட்டில் எல்லாம் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் இருக்கும் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துட்டு தென் இதே ஸ்டெப்பில் கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணி குரூப் 1 குரூப் 2 இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டில் இருக்கும். டெஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஃபாண்ட்ஸு. இதே ஆர்டரில் நான் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிட்டு பிறகு அடுத்தது ஃபோட்டோ செட் பண்ண நீங்கள் இந்த ஆட் யுவர் இமேஜ் இருக்கும். அந்த இடத்துல எப்படி ஃபோட்டோ செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து நீ கிராப் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு போய் சென்ட்ரல் ப்ளஸ் ஐகான் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 9AC சீரியஸ் கிளிக் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. சைடில் ப்ளஸ் ஐகான் மாதிரி கிளிக் கொடுத்துட்டு மீடியான்னு கொடுத்துட்டு கிட்ட இங்கே ஆல்னு கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். அது முன்னாடி இந்த இமேஜெல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த இமேஜுக்கான லிங்க்கு கீழே டெலகிராம் பேஜுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். இந்த இமேஜெல்லாம் அதை சென்ட் பண்ணுறேன். வேணா கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எடிட் பண்ணுறது எந்த பிக்சர் யூஸ் பண்ணுங்க அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் மூவ் ரேஸ் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே 90 டிகிரி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக 90 டிகிரி செட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு மேலே 3 பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 5th ஃபில் கமிஷன் இருக்கும். அது கொடுத்துட்டு சைடில் அகைன் மூவ் அண்ட் ரெஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ எப்படி வேணுமே கரெக்டாக சென்டரில் செட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகும். கரெக்டாக சைஸில் செட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு அகைன் செட்டிங் மாதிரி 10 மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஃபேவரட் ஃப்ரேம் ஸ்பீஞ்சுங்க கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோ லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு பிறகு ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ் கொடுத்துட்டு கேலரி சேவ் ஆகிடும். சரி, க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறது எந்த பிக்சர் யூஸ் பண்ணுங்கள் அந்த பிக்சர் எல்லாமே இதுமாரி கிராப் பண்ணி எடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் கொடுத்து ஃபைலுக்குள்ளே போங்க. ஃபைல் போய்ட்டு அகைன் ஏற மாதிரி கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆட் யுவர் இமேஜ் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஸ்டார் மேலே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். மேலே கிளிக் பண்ணால் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அகைன் இதே ஆர்டர் தான் எல்லா ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணோம். நீங்கள் எஃபெக்ட் எதுவுமே பேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி உங்களுக்கு கஷ்டம் வேணாலும் நான் எல்லாம் செட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அகைன் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சொல்கிறேன். பார்த்துட்டு எல்லா ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. வீடியோலேருந்து பொறுத்த சொல்ல. சரி, அகைன் ஒரு இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஒரு இமேஜ் கிளிக் பண்ணி கலர் சொல்லணும் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஸ்டார் மேலே கிளிக் பண்ணிட்டு செகண்ட் இமேஜ் எதுவும் அது மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கனுக்கும் அது கொடுத்துருங்க. ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதே ஆர்டரில் கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணிட்டு எல்லா இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். வீடியோ ஃபுல் எடிட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது மேலே செட்டிங் மாதிரி 10 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்கும். அது சைடில் ஒரு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரேம் ரேட் வந்து உங்கள் மொபைல் லோவில் இருக்கும். ஃபுல்லுன்னு கொடுத்துட்டு குவாலிட்டி வந்து லோவில் இருக்கும். ஃபுல்லுன்னு கொடுத்துருங்க. ஐ கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டா ஃபுல்லாக லோடிங் ஆகும். அகைன் இந்த 1000 பிக்சல் எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்க. இதே 85 MBக்கு வருது. இது வந்து ஃபோட்டோ வந்து குவாலிட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த 1000 மேலே கிளிக் பண்ணிட்டு 700 பிக்சலுக்கு கொடுங்க. இதே 54 MB வருது. கன்ஃபார்மாக அது எக்ஸ்போர்ட் ஆகும். கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோ இமேஜ் லோடிங் ஆன மாதிரி தான் கொஞ்சம் பொறுமையாக லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு பிறகு கீழே சேவ் காமிச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.